25வது கணக்கு y equal to sin inverse of x by square root of 1 minus x square எனில் 1 minus x square into y2 minus 3 into x into y1 minus y equal to 0. y2 அப்படின்னா y ரெண்டு முறை வகைப்படுத்தணும், y1 அப்படின்னா y ஒரு முறை வகைப்படுத்தணும். y அப்படிங்கிறது ஒரு முறை வகைப்படுத்தினா y dash அல்லது y1, y1 வகைப்படுத்தினா y2 அல்லது y டபுள் டேஷ்னு சொல்லுவாங்க. இதிலே வந்து y வகைப்படுத்தினா x பொறுத்து வகைப்படுத்தினா dy by dx சொல்லுவாங்க. இந்த dy by dx வகைப்படுத்தினா d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் இது மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதுதான் சாமி y1 y டேஷ் அல்லது y1 சொல்லுவாங்க. இதை y டபுள் டேஷ் அல்லது y2ன்னு சொல்லுவாங்க. ஓகே, தெரிஞ்சிச்சுன்னா போதும். இப்போ இந்த வகுத்துலாம் இருக்கிறது இந்த பக்கம் வச்சுன்னா மாறும் சாமி, பெருக்கலாம் மாறும். ஸோ y இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus x square equal to sin inverse of x. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் பண்ணுறதுக்காக ஸ்கொயர் எடுக்கிறேன். திஸ் இம்ப்ளைஸ் ஸ்கொயர் எடுத்தால் இது எண்டில் இருக்குது. இந்த ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது நடுவில் பெருக்கல் இருந்துச்சுன்னா அந்த ஸ்கொயரானது இதுக்கு சொந்தம் இதுக்கு சொந்தமாக, அப்போ ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் ஆகிடும், கேன்சல் ஆகிடும். 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் போனால் ரெண்டு உறுப்பு இருக்குது, ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இப்போ வகைப்படுத்தலாம். இதை வகைப்படுத்தும் போது இதை ஃபஸ்ட்டு அப்படியே வச்சுக்கோங்க. இதை வகைப்படுத்தினா 0, இதை வகைப்படுத்தினா அடுக்கு முன்னாடி வந்துடும் -2 இன்ட்டு எக்ஸ், அடுக்குலேருந்து 1 குறைக்கணும், ப்ளஸ் இதை வகைப்படுத்திடுங்க. இதை அப்படியே வச்சுக்கோங்க, 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். இதை வகைப்படுத்தினா 2 இன்ட்டு ஒய்யை வகைப்படுத்தும் போது dy பை dx சொல்லுவோம். அதுக்கு பேர் என்ன போடணும், y1ன்னு சொல்கிறோம். இங்கே y1 கொடுத்துருந்தா y1 போடுங்க, y டேஷ்னு கொடுத்தா y டேஷ் போடுங்க, ஈக்குவல் டு இதை வகைப்படுத்தின அடுக்கு முன்னாடி எடுத்துனுவாங்க. 2 இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் போது என்ன சமை பண்ணோம், 1 பை சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை வகைப்படுத்தினா 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, இப்போ ஸோ -2 இன்ட்டு எக்ஸ் ஒய் ஸ்கொயர் plus of 1 minus x square into 2 into y1 equal to 2 into sin inverse of the sin inverse of x into 1 by square root of or sin inverse வரும் by இருக்குது. இதுக்கு பதிலாக என்ன போடலாம், yன்னு போடலாமா, into y. இப்போ ரெண்டு உறுப்புலையும் ப்ளஸுக்கு முன்னாடி உறுப்பு பின்னாடி உறுப்பு ரெண்டு உறுப்புலையும் யார் பொதுவாக இருக்காங்க, 2 இருக்காங்க. 2 பெருக்கல் எந்தான பக்கம் எடுத்துனா சாமி, பெருக்கலாக இருக்கிற எந்தான பக்கம் போச்சுன்னா என்ன மாறும், வகுத்தில் மாறும். சாரிம்மா, இன்வர்ஸ் விட்டேன். இதை போடக்கூடாது இல்லை. அப்போது ரெண்டு பொதுவாக இருக்குது, ஓ2 காமனாக இருக்குன்னா இது மாதிரி கேன்சல் பண்ண சாமி, ஈக்குவலுக்கு அப்புறமா இருந்தாலும் கேன்சல் பண்ணுங்க. ஒய் பாருங்கள், ஒரு ஒய் இதுலேயும் ஒரு ஒய், இந்த ஒய் ஸ்கொயரில் ஒரு ஒய் கேன்சல் ஆகிடுச்சு. அதாவது பொதுவாக வெளியே எடுத்துருவோம், அந்த பெருக்கலாக அதானே போனால் வகுத்தலாம் மாறும் அப்படின்றதுக்காக இது. சரி, ஃபுல்லாக கேன்சல் ஆச்சுன்னா இங்கே என்ன சாமி அர்த்தம், ஒன்று இருக்கா, ஒய் ஓகே ஒன்று இருக்குது. இங்கே என்ன இருக்குது பாருங்கள், மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் ப்ளஸ் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு y1. ஓகே, இப்போ அடுத்தது இப்போது இந்த மைனஸாக இருக்கிற எக்ஸ் ஒய் அந்தாண்ட பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் தான் மாறும். நான் எடுத்துகிட்டு போயிடுறேன். ஸோ மீதி இருக்கிறது 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆஃப் y1 ஈக்குவல் டு ஏற்கனவே இங்கே 1 இருக்குது. ஸோ 1 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய். இப்போது வகைப்படுத்த போகிறோம்ப்பா, இதை அப்படியே வச்சுக்கலாம். இதை வகைப்படுத்தினா y1 வகைப்படுத்தினா y2. ஓகே, ப்ளஸ் y1 அப்படியே வச்சுக்கலாம். இதை வகைப்படுத்தினா என்னது, -2 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 1 வகைப்படுத்தினா என்னது நமக்கு 0. இதை வகைப்படுத்தினா இங்கே பாருமா எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறோம், ஒய்யை வகைப்படுத்தினா y1 ப்ளஸ் ஒய்யை அப்படியே வச்சுக்கிறோம், எக்ஸை வகைப்படுத்தினா 1. ஓகேவா, இப்போ இங்கே 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆஃப் y2 -2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு y1 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய் ப்ளஸ் ஒய், சாரி y1 இது எக்ஸ் அப்படியே வச்சுக்கணும், ஒய்யை வகைப்படுத்தினா y1. ஓகே, y1. இப்போ நமக்கு ஆன்சருக்கும் இதுக்கும் என்ன ரிலேட் பண்ணி பார்க்கணும் சாமி, எல்லாத்தையும் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாமா பாருங்கள். இந்த ப்ளஸ்ஸாக இருக்கிறது இந்தாண்ட பக்கம் வந்துச்சுன்னா மைனஸாக மாறும், ப்ளஸ்ஸாக இருக்கிறது இந்தாண்ட பக்கம் வந்துச்சுன்னா மைனஸாக மாறும். ஸோ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆஃப் y2 மைனஸ்
ப்ளஸ் ஒரு XY1 இந்தாண்ட பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஒரு XY1 வரும். ஒத்த உறுப்புகள் தான் கூட்டிக்கலாமா? இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ் மைனஸ் 2 ஒன்றையும் கூட்டினா 3 இன்ட்டு 3y1 3 இன்ட்டு x இன்ட்டு y1 இந்த ப்ளஸ் y இந்தாண்ட பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் y ஈக்குவல் டு 0. இதை தான் நம்ம நிரூபிக்க சொல்லிக்கிறாங்க. ஸோ நிரூபிச்சாச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகே.